பஞ்சம் ஏற்பட்டப்பெல்லாம் பசி பட்டினியை போக்கிய மரவள்ளி கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னைக்கும் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காக்கிற ஒரு முக்கிய பயிராகவே இருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இரண்டாம் உலகப் போரின் இறுதி கட்டத்தில் நாடெங்கும் கடுமையான உணவு பஞ்சம் நிலவியது. அப்போது திருவாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட ஸ்ரீ விசாகம் திருநாள் மார்த்தாண்டவர்மா மன்னர் குறைந்த மாதத்தில் நல்ல மகசூல் தரும் மரவள்ளி கிழங்கு ரகத்தை மொரிஷியஸ் நாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்தார். மக்களின் உணவு பஞ்சத்தை போக்கிய அந்த ரகத்துக்கு ஸ்ரீ விசாகம் என்றே விவசாயிகள் பெயர் சூட்டினர். தமிழகத்தில் கடந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் அணைகளின் நீர் இருப்பு வெகுவாக குறைந்துள்ளது. நெல், வாழை உள்ளிட்ட பிரதான பயிர்களின் சாகுபடி கடும் பாதிப்பை எதிர்கொண்ட நிலையில் குமரி மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஓரளவு தாங்கி பிடித்துள்ளது மரவள்ளி கிழங்கு சாகுபடி. நாங்க பல வருஷமா மரச்சீனி கிருஷி செய்தோம். கேரளா, பாண்டிச்சேரி இதெல்லாம் போகுது, நல்ல விலை கிடைக்குது. உள்ளிச்சவப்பை, லட்சுமி வெள்ளை, கரியலப்பொரியை இதெல்லாம் உண்டு. நாங்கள் சின்ன பிராயத்திலே விவசாயம் செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ நல்ல விலை கிடைக்குது. மரவள்ளி கிழங்கு ஜவ்வரிசி, சேமியா, நூடுல்ஸ் போன்றவற்றிற்கு மூலப்பொருளாக திகழ்கிறது. மரவள்ளி கிழங்கில் இருந்து ஸ்டார்ச் என்ற மூலப்பொருள் தயாரிக்கப்படுகிறது. குமரி மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கில் இருந்து சிப்ஸ், அப்பளம், வற்றல் உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு குடிசை தொழில்களும் மேம்பட்டுள்ளது. இதே போல மாத்திரைகளின் மேல்புறத்தில் உள்ள வெண்மை நிற கோட்டிங் மரவள்ளி கிழங்கின் மூலப்பொருளான ஸ்டார்ச் பவுடரை கொண்டே தயாரிப்பதால் சந்தை வாய்ப்பிலும் இதன் பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஒரு ஏக்கரில் வழக்கமாகவே 8 டன் முதல் 12 டன் வரை மகசூல் கிடைக்கிறது. நடவு செய்த 8 மாதங்களில் விளைச்சலை தருகிறது. அது மட்டும் இன்றி மரவள்ளி கிழங்கு விவசாயத்துடன் கீரை, பயறு, வெண்டைக்காய், மிளகு போன்றவற்றை ஊடு பயிர்களாக பயிரிடுவதன் மூலம் உபரி வருமானமும் கிடைக்கிறது. மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு இந்த கிழங்குல, அதனால அதிகமாக சேல்ஸ் ஆகுது. நிறைய மக்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. பல வெளி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம்லாம் இங்கே தான் போகுது, வேற மில்லுக்கு போகுது. பப்படம், சிப்ஸு எல்லா இதுக்கும் நிறைய போகுது இந்த கிழங்கு. நம்ம சின்னையிலேயே இது மரிச்சி கிழங்கு சாப்பிட்றது தான் கிருஷி நல்ல இதாட்டு இருந்து இப்போ பல இதுக்கும் போகிறதுக்கு பிஸ்சாட்டு இசாட்டு எல்லாம் போய்கொண்டே இருக்குது. இப்போ விலை இருக்காண்டு நாங்கள் இதே கிருஷி தான் போடுவோம். பல இடத்துக்கும் போய்கொண்டு இருக்கு வியாபாரம். கிலோ 30 ரூபா விற்குது. உள்ளூரில் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு 20 முதல் 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 டன் மரவள்ளி கிழங்கு 16,000 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரை வியாபாரிகள் கொள்முதல் செய்து கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் விற்பனைக்கு அனுப்பி வருகின்றனர். இதனால் குமரி மாவட்ட மரவள்ளி கிழங்கு விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் அதிகமாக உற்பத்தியாகும் இந்த மரவள்ளி கிழங்குக்கு அதிக விலை கிடைப்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.